பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைகிறார். ஐயநாதன், வெரி டிராமாட்டிக் டெவலப்மெண்ட், இதை பற்றி உங்களுடைய பார்வை, அனாலிசிஸ் என்ன? ஆமா, நீங்க சொன்னதை போல திடீரென்று ஏற்பட்ட ஒரு முடிவுதான் இது. ஆனால் இதற்கான ஒரு அடிப்படை கிட்டத்தட்ட புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. கட்சி, கூட்டணி உள்ளிட்ட பல்வேறுபட்ட விவகாரங்களில் தனித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அன்புமணி ராமதாசிடமிருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இது தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொன்ன அந்த அறிவிப்பின் பின்னணியில் உள்ள முக்கிய செய்தியாகும். அதே நேரத்தில் இது ஒரு டி ப்ரமோஷன் மாதிரி திரு அன்புமணி அவர்களுக்கு. நீங்க ஒரு செயல் தலைவராக இருக்க முடியும், நீங்க முடிவெடுக்க முடியாது. அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்னை ஒட்டி தான் இருக்கும், நானே சரியான முடிவெடுப்பேன், நான் தான் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது மூலம் உணர்த்துறாரு. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, அவர் மோகந்தன் அவர்கள் இளைஞர் அணியினுடைய தலைவராக நியமிச்சதை அன்புமணி கடுமையா எதிர்த்த போதே அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த மோதல் ரொம்ப வெளிப்படையாவே தெரிஞ்சு போச்சு. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் என்று நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்துல இவங்க இந்த தலைமை அப்படின்றது ஒரு மோதலுக்குரியதாகவும், இன்னும் இதனுடைய டெவலப்மெண்ட் இன்னும் ரொம்ப மோசமா தான் போகும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா இப்ப இதுக்கு அன்புமணி ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொண்டு தலைவராக தனது தந்தையை ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுவாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஏன்னா இப்படி வெளிப்படையா அப்படி அறிவிச்சது அவருக்கு ஒரு பெரிய அவர் ஒரு மூக்கறுப்பாகத்தான் அது பார்ப்பாரு. அவரு தலைவராக இருந்த தன்னை எந்த விதமான இதுவும் கலக்காம, ஒரு உட்கட்சியில் அதை அறிவிப்பு செய்யாம வெளிப்படையா பத்திரிகையாளர்களை கூட்டி அதை சொன்னதை தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவமரியாகத்தான் அவர் அன்புமணி கருதுவான்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்க இருக்கிறாரு. அவர் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவாருன்னு அனுமானிக்கிறீங்களா? இதை ஏற்றுப்பார்னு நினைக்கிறதா, இல்ல அதுக்கு எதிர்வினையாற்றி வேற முடிவுகள் எடுக்கக்கூடும் நினைக்கிறீங்களா? இல்ல, எதிர்வினை ஆற்றலாம், அது அவருக்கு சுலபமானதுதான். ஆனா அதை வச்சுட்டு அவர் மேம்பட்டு கொண்டு போக முடியாது கட்சியை. கட்சி முழுமையான கட்டுப்பாட்டுல அவர் ராமதாஸ் ஐயா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எதிராக இவர் போனாரு அப்படின்னம்னா அவருக்கு அரசியல் ரீதியா எந்த விதமான இடமும் இல்லாத போயிடும். எனவே அதை செய்ய மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தன்னுடைய அதிருப்தியை மட்டும் அவர் வெளியிடுவார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.